வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குடியின் போது பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்று நமது குழு பகிர்வில் நம் வாழ்க்கையில் குடித்து கொண்டிருந்த காலத்தில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். குடித்ததினால் நமது வாழ்க்கையில் பொருளாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை ஒரு சில உதாரணங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். அவை அளவுக்கு அதிகமான கடன், பரம்பரை சொத்தை விற்றல், கிடைக்கும் வருமானத்தை வீணாக்குதல், திட்டமிட்டு செயல்படாமை போன்றவைகள் ஆகும். ஒரு வேநீர் காலம். பூக்கள் மலர்ந்து இருந்தன. குளுமையான காற்று வீசியது. ஒரு வெட்டுக்கிளி ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அது சில எறும்புகள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தது. நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்டது வெட்டுக்கிளி. நாங்கள் குளிர்காலத்திற்காக உணவை சேமித்து கொண்டு இருக்கிறோம் என்றன எறும்புகள். உணவு நிறையவே இருக்கிறதே, அதை பிறகு சேமித்துக் கொள்ளலாமே என்றது வெட்டுக்கிளி. பரப்போகும் குளிர்காலம் நீண்டதாக இருக்கும், அதற்கு நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறின எறும்புகள். வெதுவெதுப்பான சூரிய ஒளியை அனுபவிக்காமல் ஏன் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியே, மழை ஆரம்பித்தால் உணவு கிடைக்காது, நீயும் எங்களுடன் சேர்ந்து உணவை சேகரித்துக்கொள் என்றன எறும்புகள். சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாத மூடர்களே என்று அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு வெட்டுக்கிளி பாட்டு பாடிக்கொண்டே பறந்தது. பனிக்காலம் பிறந்தது. நாட்கள் செல்ல செல்ல வெட்டுக்கிளிக்கு உணவு கிடைக்கவில்லை. குளிராலும் பசியாலும் அது அவதிப்பட்டது. எறும்புகளை சந்தித்து, குளிர் மோசமாக உள்ளது, நீங்கள் உணவிற்கு என்ன செய்கிறீர்கள், நான் பசியால் அவதிப்படுகிறேன் என்றது. அதற்கு அந்த எறும்புகள், கவலை இல்லை, நீ ஆடிப்பாடி காலத்தை கழித்தபோது நாங்கள் கடினமாக உழைத்து உணவை சேமித்தோம், அதனால் இக்குளிர்காலம் முடியும் வரை எங்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது என்று பதிலளித்தன எறும்புகள். அதை கேட்ட வெட்டுக்கிளி தன் பொறுப்பற்ற தன்மைக்காக வருந்தியது. தானும் எறும்புகளைப் போல உழைத்து உணவை சேமித்து வைத்துக் கொள்ளாமல் இருந்ததற்கு வேதனைப்பட்டது. இதுவரை நாம் பகிர்ந்து கொண்டதில் மது அருந்திய காலங்களில் நாம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டோம். மனிதனின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பொருளாதாரம். அதனால் குடியேற்ற வாழ்க்கை வாழும்போது நாம் எதிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சிறு சேமிப்பு கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்வது அவசியம். அதன் மூலம் கடன்களை தீர்த்து புதிய வாழ்வு வாழ வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள் குடியேற்ற வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.